கடற்படை பயிற்சிக்காக வந்த ஈரானிய கப்பல் ஒன்று இந்தியாவினுடைய எல்லைக்கு அருகே அமெரிக்காவால் தாக்கப்பட்டிருப்பது யாருக்கான அவமானம்? டிமோனா அப்படிங்கிற அணு உலை மீது இப்போது அதிரடியாக தாக்குதலை நடத்த போகிறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் பேசியிருப்பது உலக அளவில் கவனத்தை பெறுது. துருக்கி, சவுதி அரேபியா இந்த நாடுகள் மேலே தேவையற்ற முறையில் ஈரான் பண்ணதா சொல்லி பொய் சொல்லி ஏகப்பட்ட தாக்குதல்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் செய்யக்கூடிய இல்லை சொல்லக்கூடிய பொய்களுடைய லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே போகுது. அதை நான் வரிசைப்படுத்துகிறேன். உலக நாடுகள் இஸ்ரேல் இவ்வளவு மோசமானவங்களா அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கான தகவல்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அவர்கள் அறிவாளிகள் அல்ல, அவர்களையும் முட்டாளாக்க முடியும் அப்படின்னு பொம்மை போன்ற வரைந்து வைக்கப்பட்ட ஹெலிகாப்டர், வரைந்து வைக்கப்பட்ட சொல்லும் போதே எனக்கு சிரிப்பு தான் வருது, ஆயுதங்கள், இது எல்லாத்தையும் தரையில் நிஜமாவே அது இருக்கிறதா நினச்சி அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதன் மீது பல கோடி ரூபாய் செலவில் மிசைல் தயாரித்து அதன் மேலே அட்டாக் பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த ஓவியங்கள் அழியாமல் தரையில் அப்படியே இருக்குது. ஏன்னா அது ஓவியங்கள். முட்டாள்தனமான ஏமாந்து போயிருக்கக்கூடிய இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானிடம் எப்படி தோற்று போயிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7290799991. அமெரிக்காவினுடைய சென்காம் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. உலகத்தினுடைய கடல் ஏரியாக்களில் ஒரு மோசமான ஒரு விளைவு அப்படிங்கிறது இப்போ ஏற்பட்டிருக்கு. அமைதியான முறையில் இந்திய கடல் பகுதியில் போர் பயிற்சிக்காக வந்த IRIS-னுடைய அதாவது ஈரானுடைய டேனா அப்படிங்கிற கப்பல் தாக்கப்பட்டிருக்கு. இதற்கு அமெரிக்கா முழு பொறுப்பு ஏற்றிருக்கு. நீர்மூழ்கி கப்பலை வைத்துத்தான் ஈரானுடைய அந்த போர்க்கப்பலை நாங்கள் தாக்கினோம் அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. சரி, இதை எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறது தொடர்பான ஆய்வுகளில் நம்ம ஈடுபட்டப்போ மிலன் 2026 இந்த மாதிரி ஒரு பேர் வச்சு அதற்கான போர் பயிற்சி கடற்படை ஒத்திகை அப்படிங்கிறத செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு இந்தியா அழைத்ததாக ஈரான் ஒரு போர்க்கப்பலை அனுப்பிச்சிருக்காங்க. கடற்படை பயிற்சிலாம் முடிஞ்சிருச்சு. பயிற்சி முடிஞ்சதற்கு பிறகு மறுபடியும் அவங்க ஈரானுக்கு போகணும். போர் பயிற்சி அப்படின்னா அதில் ஆயுதங்களும் இருக்கும், அதே நேரத்தில் மாலுமிகளும் அதிகமான அளவில் இருப்பாங்க. அது போர் விமானங்கள் ஓட்டக்கூடிய பைலட்ஸாக இருக்கட்டும், இல்லை கப்பலை இயக்கக்கூடிய மாலுமிகளாக இருக்கட்டும். அப்படி 101 பேர் அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல்னால இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல். 32 பேரை பத்திரமா மீட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல். சரி, இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டால் MK-48 டார்பிடோ அப்படின்னு சொல்லிட்டு 650 பவுண்ட் எடை இருக்கக்கூடிய ஒரு வெடிக்கக்கூடிய பொருளை நீர்மூழ்கி கப்பலில் வச்சு அனுப்புகிறாங்க. அப்போது அந்த கப்பல் என்ன ஆகுது, உந்தி தள்ளப்படுது, மேலே தண்ணியில் மிதக்குது, உந்தி தள்ளப்பட்டு மேல் நோக்கி போய் அதற்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே வெடிக்குது. இதுதான் அந்த போர் முறை. ரெண்டாவது, நீர்மூழ்கி கப்பல் தாக்குதலை உடனடியாக மாலுமிகளால் உணர முடியாது.
அதே நேரத்தில் பதில் தாக்குதல் நடத்துவதற்கான நேர அவகாசம் இருந்துச்சு. அப்போது இது தொடர்பாக இன்ஃபர்மேஷன் உடனே ஈரானுடைய தலைமையகத்துக்கு தெரிவிக்கும் போது அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் போயிருக்கிறது இந்திய பெருங்கடல் பக்கம், ஸ்ரீலங்கா, இந்தியா மாதிரியான நட்பு நாடுகள் நமக்கு துணையாக இருப்பாங்க, கவலைப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இது காலையில் 6 மணிக்கு நடந்த நிகழ்வு, 4ஆம் தேதி. ஈரானுடைய அப்பாஸ் அராக்சி இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் அந்த போர்க்கப்பலை கூப்பிட்டாங்கன்னு அனுப்பிச்சி வச்சோம். ஆயுதங்கள் முழுமையாக இருந்த ஒரு கப்பலில் ஆயுதம் ஏந்தி தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பும் எங்களுக்கு இருந்தது. ஆனால் எங்களுடைய நட்பு நாட்டு எல்லைக்குள்ள நாங்கள் ஆயுதங்கள் ஏந்துவது முறையல்ல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்கார். செத்து போயிட்டாங்க. இந்தியாவுக்கோ இலங்கைக்கோ இல்லை அவங்க அமெரிக்கா இஸ்ரேல் செய்த துரோகத்துக்கோ அவங்க வருத்தம் தெரிவிக்கலை, கண்டனம் தெரிவிக்கலை, எதுவுமே செய்யலை. எங்களுடைய நட்பு நாட்டினுடைய எல்லைக்குள்ளே நாங்கள் ஆயுதங்கள் ஏந்த மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை மட்டுமே சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். யார் மீதும் பழியும் போடல. அலி கமினி அவர்களுடைய மகன் ஈரானுடைய உச்ச தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் பொறுப்பேற்ற பிறகு பேசியிருக்கக்கூடிய முதல் வீடியோ, கடினமான காலங்களில் வலுவாக இருக்கக்கூடிய ஈரானின் துணிச்சலான மக்களுக்கு இறைவனின் பெயரால் வாழ்த்துக்கள். இந்த தலைமையை நாம் ஏற்கும்போது நாம் தியாகிகளின் பாதையை பின்பற்றி மரியாதை, சுதந்திரம் மற்றும் கண்ணியத்திற்காக பாடுபடுவோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். இதில் எந்த இடத்துலையுமே தீவிரவாதம் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தலை. ரெண்டாவது, அமெரிக்கா செய்யக்கூடிய செயல்களையும் இஸ்ரேல் செய்யக்கூடிய வன்முறைகளையும் அவர் கட்டவிழ்த்தும் விடலை. மாறாக மனிதநேயம் பற்றி பேசியிருக்கார். இது மகத்துவமானது தானோ அப்படின்னு நினைக்க தோணுது. இங்கிலாந்தினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது இஸ்ரேல் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு புறம் அத்துமீறல், இன்னொரு புறம் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அந்த வகையில் சைப்ரஸில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் தளத்தை தாக்குனது ஈரானுடைய ஷாகட் விமானம் கிடையாது, ட்ரோன் கிடையாது, அது இஸ்ரேலால் ஏவப்பட்ட ஒன்று அப்படின்னு யூகேவினுடைய உளவுத்துறை இப்போ ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி துருக்கி மேலே ஒரு மிசைல் ஒன்று பறந்தது, அது சிரியா வழியாக ஈராக் வழியாக பறந்தது அப்படின்னு சொன்னோம்ல, அதுவும் இஸ்ரேலுடைய சதி வேலை அப்படிங்கிறாங்க. நேட்டோ நாடுகளை ஒட்டுமொத்தமாக ஈரானுக்கு எதிராக திருப்புவது தான் துருக்கி மேலே பாஞ்ச அந்த ஏவுகணையினுடைய பிளான். இன்னொரு புறம் சைப்ரஸ் அப்படிங்கிற அந்த நாட்டில் வச்சு ஒரு WW3 வார தொடங்கணும் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய திட்டம். இப்போ அதற்கும் யூகே பார்த்திங்கன்னா செஞ்சது ஈரான் கிடையாது, இஸ்ரேல் தான். போர் தொடுக்கணும் அப்படின்னா நாங்கள் இஸ்ரேல் மீது தான் போர் தொடுக்கணும் அப்படின்னு யூகேவினுடைய அரசு இப்போ அமெரிக்காவுக்கு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஃபாக்ஸ் நியூஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, குர்திஸ்தான் அப்படிங்கிற அந்த நாடு வேணும் அப்படிங்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், அவங்க ஈரானுக்கு எதிராக சில வேலைகளை செய்கிறாங்க. இப்போது அவங்க ஈரானுக்குள்ள தரைவழி தாக்குதலை நடத்துறதுக்கு திட்டமிடுறாங்க. தரை வழியாகவே நடந்து மிசைல்லாம் கொண்டு ஈரானுக்குள்ளேயே நுழைஞ்சு அட்டாக் பண்ணுறது தான் அவங்களுடைய பிளான். இது ஒரு புறம் நடக்க தொடங்கியிருக்கு அப்படிங்கிறத ஃபாக்ஸ் நியூஸ் இப்போ ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய காங்கிரஸினுடைய ஒப்புதல் இல்லாமல் போரை எப்படி தொடங்கலாம் அப்படிங்கிற கொஸ்டினை யுஎஸ் காங்கிரஸ் ஒரு தீர்மானம் ஒன்று போட்டு அதில் ட்ரம்ப்பை தோல்வியடைய வச்சுருக்காங்க. அதாவது ஜனாதிபதி ட்ரம்ப்பை கட்டாயப்படுத்தக்கூடிய போர் அதிகார தீர்மானத்திற்கு எதிராக அமெரிக்காவினுடைய செனட் 52-48 அப்படிங்கிற எண்ணிக்கையில் வாக்குகளில் ட்ரம்ப்பை வீழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. ஈரானிய கிராண்ட் அயத்துல்லா அப்துல்லா ஜவதி அமோலி அப்படிங்கிற ஒரு நபர், அவர் பார்த்திங்கன்னா மிக மூத்த தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கமினி அவர்களுடைய மரணத்துக்கு பழிவாங்குவதற்காக உலக அளவில் ஜிகாத் பத்வாவை வெளியிட்டார் அப்படிங்கிற செய்தி. ட்ரம்ப் மற்றும் ஜியோனிஸ்டுகளுடைய ரத்தத்தை சிந்துவது கட்டாயம் அப்படிங்கிற வார்த்தையையும் பயன்படுத்தியிருக்கார். ரொம்ப உக்கிரமான ஆளுகளாக இருப்பாங்க போலையே அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ஓமனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதர் பின் அமத் அல் புசைதி அப்படிங்கிற நபர் மிக முக்கியமாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்தில் பங்கேற்றுக்கிட்டு அவர் தான் மத்தியஸ்தம் பண்ணியிருந்தார். அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஷாக்கான விஷயங்கள். என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜீரோ ஸ்டாக் பில்லிங், அதாவது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை சேர்த்து வைக்கக்கூடாது அப்படிங்கிற முதல் கண்டிஷன், அதுக்கு ஈரான் ஓகே சொல்லியிருந்தாங்களாம்.
இன்னொரு புறம் ஏற்கனவே ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய யுரேனியத்தை டவுன் பிளண்ட், அதாவது அணு ஆயுதம் தயாரிக்க முடியாத வகையில் அதை மாற்றிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் ஓகே சொல்லியிருக்காங்களாம். IAEA வெரிஃபிகேஷனுக்கும் ஓகே சொல்லியிருக்காங்களாம். இது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் அணு ஆயுதமும் தயாரிக்க மாட்டோங்கிற வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்களாம். கடைசியாக நீ மிசைலே தயாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அது எங்கள் நாட்டினுடைய உரிமைன்னு சொல்லியிருக்காங்களாம். இதை சொன்னதுனால அமெரிக்கா முழுமையாக அவங்க சொல்லக்கூடிய எல்லா கண்டிஷனுக்குமே ஓகே சொல்லலை. அப்படிங்கிறதுனால அதுவும் ஒரே ஒரு விஷயம், என்னுடைய நாட்டில் ஒரு சின்ன தீப்பெட்டி பொருதுறதா இருந்தால் கூட உங்ககிட்ட கேட்டுட்டு தான் நான் செய்யணுமா அப்படிங்கிற கொஸ்டினையும் அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க ஈரான் சைட்லேருந்து. அதற்கு அமெரிக்கா ஆமான்னு சொல்லியிருக்காங்க. உடனே இந்த பேச்சுவார்த்தை எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருக்காங்க. இதை அவர் அந்த மத்தியஸ்தம் பண்ண டேபிளில் இருந்தவர் விட்காஃப், ட்ரம்பினுடைய மருமகன், அதற்கு பிறகு ஓமனுடைய வெளியுறவு விவகாரத்துறை அமைச்சர், இவர் தான் விட்காஃப் சொல்லக்கூடிய விஷயத்தை ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாச் அராக்கி கிட்ட கன்வே பண்ணுவார். அதுக்கப்புறம் ஃபாரின் மினிஸ்டர் சொல்லக்கூடிய விஷயத்தை விட்காஃப்க்கு கன்வே பண்ணுவார். அதற்கு பிறகு இவங்க ரெண்டு நாட்டினுடைய தலைவருக்கு, அவங்க ட்ரம்ப்புக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இவங்க கம்யூனிக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட இடத்துல இதுதான் நடந்தது அப்படிங்கிறத இப்போது அவர் சொல்லியிருக்கார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட்டு. அமெரிக்கா உலகத்தை அடிமைப்படுத்த நினைக்கிறது, உலகத்தின் மீது அத்துமீறி போர் நடத்தி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள்லாம் இது. ஈரானுடைய டிமோனா அப்படிங்கிற அந்த அணுசக்தி நிலையத்தின் மீது, அங்கே இருக்கக்கூடிய அணு உலை மீது ஒரு பெரிய அட்டாக்கை நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு இப்போ ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. முடிஞ்சால் தடுத்துப்பார் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கெத்தான ஒரு விஷயம்தான். அதே மாதிரி ஈரான் சொல்லி தான் செய்கிறாங்க, சொன்னதை செய்கிறாங்க. மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய US தளங்கள் மீது நாங்கள் அட்டாக் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி கத்தாரு, ஜோர்டானு, சவுதி அரேபியா, குவைத்து, துபாய் உள்ளிட்ட இடங்கள் எல்லாத்துலேயுமே அமெரிக்க தளங்கள் மீது மட்டும் அட்டாக் பண்ணாங்க. பதிலுக்கு இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா, சம்மந்தமே இல்லாமல் சவுதி அரேபியாலையும் துருக்கியிலையும் பொய்யாக ஆயுதங்களை ஏவி அதை ஈரானுடைய ஆயுதங்கள் அப்படிங்கிற மாதிரி பரப்புனாங்க. இதையும் உலகம் கண்டுபிடிச்சி இப்போது அவங்களுக்கு சவுக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கு. பட் ஈரான் சைடில் இருந்து இஸ்ரேலுடைய இலக்குகள் தெளிவாக பாயிண்ட் அவுட் பண்ணி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் அடுத்ததாக அவங்களுடைய டார்கெட் இந்த டிமோனா. இதை சொல்லி மறுகணமே என்ன ஆகுது அப்படின்னா, ஒரே நாள் இரவில் 800 மிசைல்ஸ் கண்டினியூஸாக ஈரான் ஏவிருக்காங்க. அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் 800 மிசைல்ஸை டோட்டலாக அப்படியே 1 by 1 அப்படியே ஏவிக்கிட்டே இருக்கக்கூடிய காட்சி. அதை பாருங்களேன். இதெல்லாம் விட பெரிய கூத்து என்ன அப்படின்னா, தரையில் ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, ஹெலிகாப்டரை வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதே மாதிரி மிசைல்ஸை வரைஞ்சி வச்சுருக்காங்க. போர் விமானங்கள் நிற்கிற மாதிரியான வரைபடங்களை வரைஞ்சி வைக்கிறாங்க. இன்னொரு புறம் அண்டர் கிரவுண்டு சிட்டி இருக்குல்ல, அதில் ஏகப்பட்ட விமானங்களை வரைஞ்சி வச்சு அதுக்கு மேலே மரப்பலகைகள் செட் பண்ணிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் செட் பண்ணுறதுக்கு ஒரு 1000 ரூபாலேருந்து ஒரு 10,000 ரூபா ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டாக செட் பண்ணி வரைகிறவன் ஈரான்காரனாக இருந்தால் அவனுக்கு காசே கொடுக்க தேவையில்லை, அவங்க வரைஞ்சி கொடுறா அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதையெல்லாம் வரைஞ்சி செட் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. இதற்கு பல $1 மில்லியன் செலவுள்ள ஏவுகணைகளை பயன்படுத்தி சேட்டலைட் இமேஜ் மூலிமா அதை கால்குலேட் பண்ணி, சேட்டலைட் வச்சு தானே அமெரிக்கா அந்த இடங்களெல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க. அப்போது இங்கெல்லாம் விமானங்கள்லாம் நிற்கிது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அமெரிக்க விமானங்களும் இஸ்ரேலிய விமானங்களும் பயங்கரமாக பாரு உன்னை அட்டாக் பண்ண வரோன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கொடுத்த லிஸ்ட்டு எல்லாமே பொம்மை. முழுக்க பார்த்திங்கன்னா வரைபடங்கள் மீது அட்டாக் பண்ணி அதெல்லாம் நாங்கள் அட்டாக் பண்ணிட்டோம், ஈரானை முழுமையாக அழித்து விட்டோம், ஈரான் தோற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் நீ அடித்ததுல அது எல்லாமே சாதாரண வெத்து தரதான், வரைஞ்சிக்கிட்டு இருந்த இடத்துல போய் நீ அட்டாக் பண்ணி அந்த இடத்துல இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிற. சரி, நீ அட்டாக் பண்ணியில அந்த இடத்த நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹெலிகாப்டர் நிற்கிற மாதிரியான அந்த வரைபடம்லாம் வரைஞ்சாங்கல்ல, அதில் எந்த இடத்துல போய் அட்டாக் பண்ணாங்களோ அந்த இடம் மட்டும் பார்த்திங்கன்னா டொம்முன்னு விழுந்து வெடிக்குது. மீதி அந்த சைடில் இருக்கக்கூடிய தரேன்னா என்ன பெரிய விமானம் தானே வரைஞ்சிருப்பாங்க, மீதி அந்த வரைஞ்ச இடம் பூரா பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. இப்போது ஒரு ஃபயரோ பெரிய அளவில் ஏதோ வெடித்தது மட்டும்தான், அவங்களோட வெடித்தது மட்டும்தான் அப்படியே இருக்கே தவிர மீதி இருக்கக்கூடிய வரைபடங்கள்லாம் அப்படியே இருக்குது. இதை பார்த்துட்டு ஈரானுக்கு செம்ம சிரிப்புன்னு நினைக்கிறேன். இது மாதிரியான போர் முறை இதுக்கு முன்னாடி உலகத்தில் வேறு யாருமே பண்ணது கிடையாது.
10 ரூபா கூட செலவு இல்லாமல் எதிரியினுடைய ஆயுதத்தை வீழ்த்தியிருக்காங்க. நீங்கள்லாம் முட்டா பசங்க தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மொசாட்டினுடைய உளவாளிகளுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அடிமை புத்தியாக உலகத்தையே அடிமைப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய நீங்கள் தாண்டா அடிமை புத்திக்கு சொந்தக்காரங்க, நாங்கள் கிடையாது அப்படிங்கிற அந்த கெத்தா அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஏகாதிபத்தியத்துக்கு சவுக்கடியும் கொடுத்துருக்காங்க. ஒட்டு மொத்தமாக உங்ககிட்ட ஆயுதங்கள் இருந்தால் மட்டுமே நீ ஜெயிச்சிட முடியாது, கொஞ்சம் அறிவாளியும் இருங்கடா, அறிவாளியாக மாறுறதுக்கு ட்ரை பண்ணுங்கடா, படிங்கடா கொஞ்சம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. இது காலையில் எந்திரிச்சோன்னா பார்த்தோன்னா ஒரு நல்ல செய்தியாகப்பட்டது, மக்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அதுதான் என் கையெழுத்து. என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.